ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மினி சமோசா பண்ணலாம். மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி தஞ்சிருக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்க்கு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் மைதா மாவை லிக்விட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது நம்ம மினி சமோசாக்கு குட்டி குட்டி உருண்டை போட்டுக்கலாம். ஓவல் ஷீட்க்கு நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை ஹாஃபாக கட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சமோசாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். நம்ம சமோசாக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம சமோசாவை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மினி சமோசா ரெடி ஆயிடுச்சு. வச்சு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பாய்.